ஓம் சாந்தி. 15/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்கள் புத்தியை சுத்தம் செய்வதற்காகவே வந்துள்ளார். நீங்கள் சுத்தமாகினால் மாத்திரமே தேவர்களாக முடியும். கேள்வி: இந்நாடகத்தில் தந்தையும் கூட விடுதலை அடைய முடியாதவாறு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள திட்டம் என்ன? பதில்: தந்தை தனது குழந்தைகளிடம் ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்தாக வேண்டும். அவர் தூய்மையற்று சந்தோஷமற்று இருக்கும் தனது குழந்தைகளை மீண்டும் தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் ஆக்க வேண்டும். இது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள திட்டமாகும். இந்த பந்தனத்தில் இருந்து தந்தையாலும் கூட விடுதலை அடைய முடியாது. மீண்டும் கேள்வி: உங்களுக்கு கற்பிக்கும் தந்தையின் பிரதான சிறப்பியல்பு என்ன? பதில்: முற்றிலும் அகங்காரமற்ற அவர் இந்த தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் வருகின்றார். இந்நேரத்தில் தந்தை உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். பின்னர் துவாபர யுகம் முதல் நீங்கள் அவருக்கு பொற்கோயில்களை கட்டுகின்றீர்கள். பாடல்: எங்களை இந்த பாவ உலகிலிருந்து தொலை தூரத்தில் உள்ள ஓய்வும் சௌகரியமும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. மாயையின் பெரும் பகட்டிலிருந்து நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் என்பதையும் கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் அறிந்திருப்பதால் சதா சந்தோஷத்தினால் உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். 2. உங்களுடைய முழு உலக ராஜ்ய பாக்கியத்தையும் கோருவதற்கு தூய்மையாகுங்கள். தந்தை முற்றிலும் அகங்காரம் மற்றவராக இந்த தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிப்பது போன்று நீங்களும் தந்தையை போன்று அகங்காரம் மற்றவராகி சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரேயொருவருடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் ஓர் சம்பூர்ண தேவதையாகி ஆதாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவீர்களாக. நீங்கள் சமைக்கின்ற எதுவும் தயார் நிலைக்கு வரும்போது அது சட்டியில் இருந்து விடுபட ஆரம்பிக்கும். அதேபோல் உங்களின் முழுமை நிலைக்கு நீங்கள் தொடர்ந்து நெருங்கி வரும்போது நீங்கள் எல்லோரிடமிருந்தும் அதிகம் பற்றற்றவர் ஆகுவீர்கள். உங்களின் மனோபாவத்தால் சகல பந்தனங்களில் இருந்தும் நீங்கள் பற்றற்றவர் ஆகும்போது, அதாவது எவரிடமும் எந்தவிதமான பற்றும் உங்களுக்கு இல்லாத போது, நீங்கள் ஒரு முழுமை தேவதை ஆகுவீர்கள். ஒரே ஒருவருடன் உங்களுடைய சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பதே உங்களின் பயண இலக்காகும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் தேவதை வாழ்க்கை என்ற இறுதி இலக்கு நெருக்கமாக இருப்பதை அனுபவம் செய்வீர்கள். உங்களின் புத்தி அலைபாய்வது நின்றுவிடும். ஸ்லோகம். உங்களை அவமதிப்பவர்களையும் உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரும் காந்தமே அன்பு என்பதாகும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதால் சேவை செய்வதற்கு உங்களின் மனமும் புத்தியும் எந்தவிதமான வீணான சிந்தனையில் இருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். அவை மன்மனாபவ என்ற மந்திரத்தின் இலகுவான வடிவில் இருக்க வேண்டும்.
மேன்மையான மனங்களை கொண்டுள்ள, அதாவது சக்தி வாய்ந்த எண்ணங்களையும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கும் மேன்மையான ஆத்மாக்களால் தமது மனங்களின் ஊடாக சக்திகளை தானம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.